ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை தெரியும், ஆனால் வேலை கிடைக்காது. சில பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் வேலை பார்க்க தெரியாது. ரெண்டு விஷயம் இருக்குது. படிக்கும்போது பயங்கர திறமைசாலியாக இருப்பான், ஆனால் அவனால் ஒரு ரைட் வேலையை வாங்க முடியாது. ஆனால் படிக்கும்போது மக்கா இருப்பான், அவன் சூப்பர் வேலைக்கு போயிடுவான். அதே மாதிரி தான் லைஃப்லேயும் நல்லா வாழ தெரியும், ஆனால் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்காது. ஆனால் ஒருத்தனுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கும், ஆனால் அவனுக்கு வாழ தெரியாது. ஸோ இந்த முரண்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எப்பயுமே யாரையோ சார்ந்து தான் வாழ்கிறோம். திறமை இருக்கும்போது திமிர் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் திறமை இருக்கவனுக்கு அவனுக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது இல்லை. வாழ்க்கையை வாழ தெரியும் ஒருத்தனுக்கு, ஆனால் அவனுக்கு வாழ்க்கை கிடைக்காது. ஏன்னா திமிர் தனத்தினால. ஸோ ஒருத்தர் சேர்ந்து வாழணும். சேர்ந்துனா இணைந்து வாழணும், சார்ந்து வாழணும். அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் பாலிடிக்ஸ் அப்படிம்பாங்க. சரி, உங்களுக்கு என்ன தான் திறமை இருக்கலாம், ஆனால் திறமை இருந்தாலும் அந்த ஒரு இடத்துக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அட்டைன் ஆகிறதுக்கு சில நெளிவு சுழிவுகள் கூட தெரிஞ்சு போகணும். இது வாழ்க்கையிலையும் அப்படி தான், வேலையிலையும் அப்படி தான். நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஒரு பெரிய பொசிஷன்லேயோ ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ஆனால் வேலையே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் எப்படி வந்திருப்பாங்கன்னா, அவங்களுக்கு மேலே ஒரு காட்ஃபாதரை வச்சு அவங்க மேலே உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கை எப்படி கையில் கிடைக்கும் அப்படின்னா, சில நெளிவு சுழிவுகளோட வாழ கற்றுக்கணும். எல்லா இடத்துலையும் திமிர்த்தனமாக தாந்தோணித்தனமாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வாழ தெரியும், ஆனால் வாழ்க்கை கிடைக்காது. உங்களுக்கு திறமை இருக்கும், ஆனால் வேலை கிடைக்காது. அதை மாற்றிக்கிங்க.